ஹாய் ஹலோ வெல்கம் டு ஈஸி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் யூனிட் லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸோட கடைசி பார்ட் சி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மினி கான்செப்ட்ஸாக வாட் ஆர் த டைப்ஸ் அண்டு எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அண்ட் ஃபைனலாக ஒரு சின்ன ரீகேப் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஃபைனல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட் 2ஓட நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே போட்டிருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிள் நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் 2 பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அல்காரிதம்ஸ்னால் என்ன அண்ட் தென் பிரெத் ஃபஸ்ட்டு டெப்த் ஃபஸ்ட்டு அதே மாதிரி அதில் ஹீப்பு இது எல்லாமே ஹேஷிங் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ், அதாவது மெயினான கான்செப்ட்ஸ், அதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஸோ என்னென்ன டாபிக்ஸ் நமக்கு இதில் கவர் ஆகும் அப்படின்னா ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம்ஸ், என்னென்ன ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம்ஸ் இருக்குது அண்ட் ஃப்ளூயிட் வாட்டர் ஷெல், நமக்கு வார்ஷல் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்ஷல் அல்காரிதம் தென் பெல்மேன் போர்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் அல்காரிதம்ஸ்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேப்பரில் உள்ள கான்செப்ட்ஸ் தான். தென் நெட்வொர்க் ஃப்ளோ அல்காரிதம்ஸ், ஃபோர்ட்-ஃபல்கர்சன் அல்காரிதம், அமர்டைஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். நெக்ஸ்ட்டு அல்காரிதம் அனாலிசிஸ் பார்த்தோன்னா அசிம்டட்டிக் அனாலிசிஸ், அதேமாதிரி சால்விங் ரெக்கரன்ஸ் ஈக்குவேஷன். ரெக்கரன்ஸ் அப்படிங்கும்போது திருப்பி நமக்கு வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெக்கரன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன படிப்போம், ரிகர்ஷன் கான்செப்ட்ஸ் வரும்ல, ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ். ஸோ நிறைய டிசைன் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டிசைன் டெக்னிக்ஸில் க்ரீடி அல்காரிதம்ஸ். ஸோ க்ரீடியில் நம்ம எப்படி வந்து பண்ணுறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் ஃபைனலாக நம்ம பார்த்தோன்னா டிவைட் அண்ட் கான்க்யூர். ஸோ நீங்கள் வந்து இது எல்லா கான்செப்ட்டும் நம்ம இங்கே கவர் பண்ணது வந்து சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மினி கான்செப்ட்ஸாக கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மினி கான்செப்ட்ஸ் நீங்கள் எப்படி வந்து கொஞ்சம் மேக்ஸிமமாக மோர் ஆர் லெஸ் ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட்ஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட், ஸோ ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம். ஸோ வாட் இஸ் ஷார்ட்டஸ்ட் பாத்? ஃபஸ்ட்டு ஒரு சோர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு டெஸ்டினேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் எந்த ரூட் வழியாக, எந்த மூவ் பண்ணுற அந்த பிளேஸ் வழியாக நம்ம வந்து ஷார்ட்டாக போயிடலாம், ஈஸியாக வந்து நம்ம போயிடலாம் ஒரு இடத்த. பட் வி ஆர் கோயிங் டு ரீச் த டெஸ்டினேஷன். அதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு சொல்லுவோம். ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத் தான் எல்லாத்தையும் செக் பண்ணி எந்த பேரில் நமக்கு ஷார்ட்டஸ்ட் பாத்து வெயிட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஃபைன்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத்ஸ் பிட்வீன் எவ்ரி பேர் ஆஃப் வெர்டிசஸ். எல்லா வெர்டிசஸும் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், செக் பண்ணியிருக்கோம். தென் இட் இஸ் யூஸ்ட் இன் ரூட் ஆப்டிமைசேஷன் அண்ட் நெட்வொர்க் ரூட்டிங். ஸோ ரூட் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்துடும், நெட்வொர்க் ரூட்டிங் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பார்த்தோன்னா எல்லா வேர்டிசஸையும் நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கணும். ஸோ விசிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், விசிட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, கம்மியான வே நமக்கு. ஓகேங்களா? ஓகே, ரைட். அடுத்தது ஃப்ளூயிட் வார்ஷல் அல்காரிதம். ஸோ ஃப்ளூயிட் வார்ஷல் அல்காரிதம்னா இட் ஒர்க்ஸ் ஆன் வெயிட்டட் டைரக்டட் கிராஃப்ஸ். நமக்கு வந்து அந்த கிராஃப்ஸோட வெயிட் வந்து டைரக்டராக இருக்கும். அண்ட் இதில் ஹேண்டில்ஸ் பண்ணுற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வெயிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நார்மல் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதில் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹியர் வி ஆர் கோயிங் டு அப்ளை த டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச். ஸோ என்னென்ன அப்ரோச்சஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அந்த அப்ரோச்சஸ்லேயுமே நமக்கு எப்படி ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணலாம், இது எல்லாமே நமக்கு வந்துடும். அண்ட் இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா டி ஆஃப் ஐஜே. ஸோ டி ஆஃப் ஐஜே இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் டி ஆஃப் ஐஜே டி ஆஃப் ஐகே ப்ளஸ் டி ஆஃப் கேஜே. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா. டி ஆஃப் ஐஜே ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் டி ஆஃப் ஐஜே டி ஆஃப் ஐகே ப்ளஸ் டி ஆஃப் கேஜே. ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெல்மேன் ஃபோர்ட் அல்காரிதம். ஸோ பெல்மேன் ஃபோர்ட் அல்காரிதம் என்ன சொல்லுவோம்னா பி அப்படின்னு சொல்லுவோம். இட் பைண்ட்ஸ் பி ஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஃபைன்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃப்ரம் சிங்கிள் சோர்ஸ் டு ஆல் அதர்ஸ். எல்லா சோர்ஸ்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷார்ட்டஸ்ட் பாத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் இட் ஒர்க்ஸ் வித் நெகட்டிவ் வெயிட்ஸ். இங்கே வந்து நமக்கு நெகட்டிவ் வெயிட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகும். பட் நோ நெகட்டிவ் சைக்கிள்ஸ், நமக்கு நெகட்டிவ் சைக்கிள்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? அண்ட் இதோட டைம் பார்த்தோம் அப்படின்னா பிக் ஆஃப் வி இன்டூ இ. டைம் இஸ் நத்திங் பட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நோட் கூட போட்டுக்கோங்க. எல்லா இதுலேயும் என்னென்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படிங்கிறத கட்டாயமாக யூ ஆர் கோயிங் டு ஓவர்வியூ. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் எட்ஜஸ் அப் டு v-1 டைம்ஸ். ஸோ வேர்டிசஸ் அப்படிங்கிற நம்ம வீண் எடுத்துப்போம், v-1 டைம் அப்படிங்கிறது நமக்கு ரிலாக்ஸ் எட்ஜ். ஓகேங்களா? ஒரு இதை நம்ம இது பண்ணிடுவோம். அப்போ அதுக்கு ப்ரீவியஸ் உள்ளது. அப்போது வேர்டிசஸ் ஒரு 5 இருக்குது அப்படின்னா 4 வேர்டிசஸ் ஷுட் பி கன்சிடர் இன் த பெல்மேன் ஃபோர்ட் அல்காரிதம். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் வி. ஓகேங்களா?
ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் ஃப்ளோ அல்காரிதம்ஸ். ஸோ நெட்வொர்க் ஃப்ளோ அல்காரிதம்ஸ் அப்படின்னா இட் சால்வ்ஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் மேக்ஸிமம் ஃப்ளோ இன் அ பைப் சிஸ்டம். நமக்கு வந்து இந்த ஒரு பைப் சிஸ்டமில் மேக்ஸிமம் ஃப்ளோ வந்து நமக்கு சால்வ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா ஃப்ளோ இன் அ நெட்வொர்க். நமக்கு ஒரு நெட்வொர்க்கில் டேட்டா ஃப்ளோ இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிராஃப்ஸ் ஆர் ட்ரீட்டட் வித் கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ். நமக்கு அது கெப்பாசிட்டி வந்து ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸ் பர்டிகுலர் ஒரு கண்டிஷன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். நார்மலாக ஒரு நெட்வொர்க் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நமக்கு வந்து டிஎன்சி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐபி அட்ரஸஸ் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே இதை இங்கே நமக்கு நெட்வொர்க் ஃப்ளோவில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது இந்த பைப் சிஸ்டம், நமக்கு அந்த பைப் சிஸ்டமில் எவ்வளோ மேக்ஸிமம் ஃப்ளோ இருக்குது. அண்ட் ஆல்சோ நமக்கு டேட்டா ஃப்ளோ வந்து ஒரு நெட்வொர்க்கில் எப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கிராஃப்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரி கெப்பாசிட்டியில் இந்த மாதிரி வேர்டிசஸில். ஸோ இது எல்லாமே இருக்கும். அண்ட் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் சொல்கிறோம்ல, ஸோ கண்டிஷன் அப்படின்னா எனக்கு சர்டைன் வேர்டிசஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும், இல்லை சர்டைன் கண்டிஷன் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தா ஃபோர்ட் ஃபல்கர்சன். ஸோ ஃபோர்ட் ஃபல்கர்சன் அப்படிங்கிறது என்ன இது அப்படின்னா இட் சால்வ்ஸ் மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம். ஸோ ஒரு ஃப்ளோ நமக்கு கிடைக்குது, லைக் ஒரு ட்ரீயோ இல்லை ஒரு வேர்டிசஸ் இருக்குது அப்படின்னா அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா we are going to find out the maximum flow. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸை வந்து நமக்கு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இட் யூசஸ் ரெசிடியல் கிராஃப். நமக்கு வந்து கிராஃபை வந்து என்ன பண்ணுவோன்னா கண்டினியூஸாக ரெசிடியூலாக நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் அதோட வேர்டிசஸை. அண்ட் இதில் என்ன பண்ணுவோன்னா ஆக்மெண்டிங் ஃப்ளோ அப்படிங்கிறத நமக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இட் கீப்ஸ் ஆக்மெண்டிங் ஃப்ளோ அன்டில் நோ மோர் பாசிபிள் வர்ற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்மெண்டிங் திருப்பி நமக்கு பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா பிக் ஆஃப் இ இன்டூ மேக்ஸிமம் ஃப்ளோ. ஸோ மேக்ஸிமம் ஃப்ளோ நமக்கு எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் இந்த ஃபோர்ட் ஃபல்கர்சன் அல்காரிதம் அப்படிங்கிறத நமக்கு செக் பண்ணும். ஸோ இந்த ஃபோர்ட் ஃபல்கர்சன் அல்காரிதம் வந்து நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்கன்னா அல்காரிதம் டாப்பிக்கில் வந்து படிச்சிருப்பீங்க. லைக் செகண்ட் இயரில் தேர்ட் செம் ஆர் ஃபோர்த் செம்மில் வந்து இந்த பேப்பர்ஸ் படிச்சிருப்பீங்க. இல்லை சில பேர் வந்து டிஏஏ டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படிங்கிறதுலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இ இன்ட்டு மேக்ஸிமம் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம்ல, இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் டிசைட்ஸ் த எட்ஜஸ். நமக்கு எவ்வளோ எட்ஜஸ் இருக்குது அந்த எட்ஜஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நமக்கு மேக்ஸிமம் ஃப்ளோ எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அல்காரிதமிக் அனாலிசிஸ். நமக்கு என்னென்ன அல்காரிதமிக் அனாலிசிஸ் இருக்கும் அப்படின்னா அசிம்டட்டிக் நோட்டேஷன்ஸ் வந்து எடுத்துக்கும். லைக் பிக் ஆஃப் அப்போது ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பெஸ்ட்டு கேஸ் என்ன, இங்கே நம்ம சொன்னோம்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேஸு பெஸ்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி எடுப்போம், ஆவரேஜ் கேஸும் எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் அப்படிங்கும்போது பிக் ஆஃப் ஒமேகா. இங்கே என்ன வரும் அப்படின்னா அடுத்து பார்த்தா நமக்கு பிக்கோ ஒமேகா தீட்டா இந்த 3 கான்செப்ட் தான் இங்கே உண்டு. ஸோ பிக்கோ அப்படின்னு பார்த்தோன்னா பிக் ஆஃப் ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிக் ஆஃப் ஒமேகா, இதில் வந்து நமக்கு என்னென்னா பெஸ்ட்டு கேஸில் வரும். அடுத்தது வந்து பிக் ஆஃப் தீட்டா. ஸோ தீட்டா அப்படிங்கிற நமக்கு வந்து தீட்டா அப்படின்னு படிச்சிருப்போம் ஆல்ரெடி மேக்ஸில். ஸோ இதை வந்து ஆவரேஜ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா டைட் பவுண்டு. இது வந்து நமக்கு டைட் பவுண்ட் எக்ஸாம்பிள் இருக்கும். அண்ட் இதில் நமக்கு 2 சர்ச் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லீனியர் சர்ச் அல்காரிதம், இன்னொன்று வந்து பைனரி சர்ச் அல்காரிதம். ஸோ லீனியர் சர்ச் அல்காரிதம் அப்படின்னா பிக் ஆஃப் என், அதேமாதிரி பைனரி சர்ச் அல்காரிதம் அப்படின்னா பிக் ஆஃப் லாக் என். இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்டு. அண்ட் இந்த அல்காரிதமிக் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோட்டேஷன்ஸ் நமக்கு சிம்டாட்டிக் அசிம்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்டாட்டிக் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் நமக்கு எப்படி ஃப்ளோ போகும், எந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு சிம்டாட்டிக் வரும். அசிம்டாட்டிக் நோட்டேஷன் பார்க்கும்போது நமக்கு பிக்கோ ஒமேகா இது எல்லாமே நமக்கு கொண்டுட்டு வரும். அதாவது இந்த பெஸ்ட்டு கேஸ் ஃபஸ்ட்டு கேஸ் ஆவரேஜ் கேஸ் இது எல்லாமே நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு அல்காரிதமிக் அனாலிசிஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சால்விங் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். ஆல்ரெடி ரெக்கரன்ஸ் அப்படின்னா நம்ம சொன்னோம் ரிப்பீட்டடாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு அனலைஸ் ரிகர்சிவ் அல்காரிதம்ஸ். நமக்கு வந்து ரிகர்சிவ் திருப்பி வர்ற நமக்கு அந்த அனாலிசிஸை வந்து நமக்கு எடுத்துகிட்ருக்கோம் அந்த ரிலேஷன்ஸை. அண்ட் இட் இஸ் யூஸ் டு அனலைஸ் ரிகர்சிவ் அல்காரிதம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் காமன் டெக்னிக்ஸ் இருக்குது. என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன், ரிகர்சன் ட்ரீ, மாஸ்டர் தியரம். ஸோ இது எல்லாமே நமக்கு வரும். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா T of n = 2T of n/2. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் நோட்டேஷன் தியரம் சொல்லுவோம். ப்ளஸ் n, ஸோ தட் தென்ஸ் டு பிக் ஆஃப் n log n. ஸோ n log n அப்படிங்கிறது நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையுமே படிச்சிருப்போம். இதில் பிக் ஆஃப் n log n அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு கேஸு பெஸ்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டியாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது எந்த டெக்னிக்கில் வரும் அப்படின்னா நமக்கு ரெக்கரன்ஸ் ரிலேஷனில் வரும். there are 3 types காமன் டெக்னிக்ஸில் சப்ஸ்டிடியூஷன், ரெக்கர்ஷன், மாஸ்டர் தியரம். இந்த 3மே நமக்கு எடுத்துக்கும். ஓகேவா? அண்டு இந்த T of n அப்படிங்கிறது நமக்கு வந்து
டைம் வச்சு நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ T of n ஈக்குவல் டு 2T n/2 ப்ளஸ் n. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அல்காரிதம் சர்ச் டெக்னிக். ஸோ அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வேஸ் டு பில்ட் எஃபிஷியன்ட் அல்காரிதம். நம்ம இந்த இடத்துல வந்து எஃபிஷியண்ட்டாக ஒரு அல்காரிதம் வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டெக்னிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் இதில் நமக்கு என்னென்ன 2 டெக்னிக் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னா க்ரீடி, டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ க்ரீடி அண்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் அண்ட் க்ரீடி டெக்னிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ க்ரீடி டெக்னிக்கில் நம்ம எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம், அந்த ப்ராப்ளம் அனலைசேஷனில் என்னென்ன சர்ச்சிங் டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படிங்கிறத பண்ணுவோம். அதே மாதிரி டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது நமக்கு டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். அதாவது ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னவாகும், ஃபிக்ஸடாக இருக்கும். டைனமிக்னால் நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் நமக்கு என்னது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட டேட்டா. அண்ட் இதில் வந்து டிவைட் அண்ட் கான்க்யூர் மெத்தடும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ் பார்த்தோன்னா 3 மெத்தட்: க்ரீடி, டைனமிக், டிவைட் அண்ட் கான்க்யூர். இந்த 3 பற்றி தான் நம்ம அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இதில் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு டிஸ்க் ஷெடியூலிங், CPU ஷெடியூலிங் இது எல்லாமே வரும். லைக் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டிஸ்க் ஷெடியூலிங், CPU ஷெடியூலிங் கான்செப்ட்ஸில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட்ஸுமே பார்ப்பாங்க. ஸோ இதோட மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் அதோட கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாமே நம்மளோட டெஸ்ட்டு பேட்ச் போட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த அல்காரிதமிக் டிசைன் டெக்னிக்கில் என்னென்ன ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் இப்போது நம்ம பார்த்தோம்ல ஃபோர்ட்மேனு, அதே மாதிரி DSF, BSF, டெப்த் ஃபர்ஸ்ட்டு, பிரெத் ஃபர்ஸ்ட்டு, இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு வந்து க்ரீடி அல்காரிதம்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். வை அப்படின்னா இட் மேக்ஸ் த பெஸ்ட் லோக்கல் சாய்ஸ். அதாவது இப்போ லோக்கல் நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து லோக்கலு, நான் சைக்கிளில் வந்துடுறேன், சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். இப்போது நீங்கள் காலேஜ்லேருந்து உங்கள் வீட்டிலேருந்து காலேஜ் அப்படின்னா பக்கத்தில்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருவோம்ல. ஸோ அந்த மெத்தட் தான். ஸோ சாய்ஸ் அட் எவ்ரி ஸ்டெப், ஒரு ஸ்டெப்லையும். அண்ட் இட் டஸ் நாட் அலோவ்ஸ் ஆல்வேஸ் கிவ் ஆப்டிமல் ரிசல்ட். நமக்கு ஆப்டிமல் ரிசல்ட்டை வந்து இங்கே கொடுக்கும். அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 டைப் இருக்குது: ஆக்டிவிட்டி செலெக்ஷன், ஹஃப்மன் கோடிங், கிறிஸ்கல்ஸ் MST. ஸோ ஆக்டிவிட்டி செலெக்ஷன் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த ஆக்டிவிட்டி கொடுக்குறோம்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி எடுக்கும். ஸோ ஹஃப்மன் கோடிங் அப்படின்னா நம்ம 0 1s டிகோடிங் வச்சு பைனரி என்கிரிப்ஷன் சொல்லுவோம்ல, அந்த மெத்தடில் நடக்கும். அதேமாதிரி கிறிஸ்கல்ஸ் நமக்கு என்னென்னா டு ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் பாத்து. நமக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணும், ஃபைண்ட் அவுட் பண்ணி கிறிஸ்கல்ஸ் அல்காரிதம் லைக் MST அப்படிங்கும்போது கிறிஸ்கல் சிஸ்டம் வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட க்ரீடி அல்காரிதம்ஸோட கான்செப்ட். அந்த இந்த க்ரீடி அல்காரிதம்ஸில் ஒரு ஆப்டிமல் ரிசல்ட்டையுமே நமக்கு எடுத்துக்கும். ஓகே, வாட் இஸ் ஆப்டிமைசேஷன்? ஃபஸ்ட்டு ஆப்டிமைசேஷன் அப்படின்னா டு சூஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டு சூஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னா ஒரு அழகான ஒரு கரெக்டான சொல்யூஷன். அதாவது நமக்கு கம்மியான டைமில் எப்படி வந்து நான் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும், அந்த இதுதான். அடுத்தது பார்த்தோன்னா டிவைட் அண்ட் கான்க்யூர். ஒரு பெரிய ப்ராப்ளமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த குயிக் சார்ட் பண்ணுவோம்ல, அந்த குயிக் சார்ட் மெத்தட் தான். என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடும். ஸோ டிவைட் பண்ணி அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ஃபைனலாக கம்பைன். இப்போ குயிக் சார்ட்டில் என்ன பண்ணுவோம், 2 இதாக நம்ம பிரிச்சுப்போமா, 2 இதாக பிரித்து அந்த இதை என்ன பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கம்பைன் பண்ணி அதில் என்ன பண்ணுவோம், இன்சர்ஷன், நம்ம சார்ட்டிங் வந்து நடக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணும். ஈச் ஸ்டெப் ரெடியூசஸ் ப்ராப்ளம் சைஸ். நம்ம ப்ராப்ளமோட சைஸை வந்து கண்டிப்பாக இப்போ 4 இருக்குன்னா அது 2 பிரிச்சுருவோமா. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் மெர்ஜ் சார்ட்டு, குயிக் சார்ட்டு, பைனரி சர்ச்சு, ஸ்ட்ராசன்ஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஸ்ட்ராஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காம்பினேஷன்ஸ் லைக் நம்ம வந்து கான்க்யூர் மெத்தடையுமே அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ரைட். இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அகெயின் ரிவைஸ் பண்ணிக்கோங்க மெர்ஜ் சார்ட்டை, குயிக் சார்ட்டை, அதே மாதிரி பைனரி சர்ச்சையும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனையும். ஓகேவா? ஸோ இதுவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ரைட்டு. இப்போ பைனரி சர்ச் அப்படிங்கும்போது பைனரி சர்ச்சில் நமக்கு 2 மெத்தட் உண்டு. என்னெல்லாம் அப்படின்னா பிரெத் ஃபர்ஸ்ட்டு, டெப்த் ஃபர்ஸ்ட்டு. அப்போ BFSம் DFS நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டு சூஸ் த ஆப்டிமைசேஷன். இந்த இடத்துல நமக்கு இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்டாமிசிட்டி அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து இப்போது கிராமர்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் TOCயில் படிச்சிருப்பீங்க கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிராமர் மெத்தடும் நமக்கு எதில் வரும்னா இந்த பைனரி சர்ச் மெத்தடில் வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஹீப் கான்செப்ட், பைனாமியல் ஹீப். ஸோ பைனாமியல் ஹீப் அப்படிங்கும்போது என்னென்னா இது யூஸிங் பைனாமியல் ட்ரீஸ். ஸோ அப்போது அகெயின் ட்ரீ கான்செப்ட் நமக்கு ஒரு பைனரி சர்ச்சுன்னு எடுக்கும்போது இப்போது நார்மலாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நேற்று பார்த்தோம் ABC அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கு கீழே 2 சைல்டு இருக்கிற மாதிரி பார்த்தோம். அப்போ லெஃப்ட்டு ரைட் அந்த இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் பார்ட் பியில் உள்ள
வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த பார்ட் பி வீடியோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ கோத்ரூ பண்ணால் நமக்கு பைனாமியல் ஹீப்னா என்ன, ஹீப்பிங் கான்செப்ட், ஹேஷிங் கான்செப்ட், அந்த ஹேஷிங் டெக்னிக்ஸ் இருக்கும், அதை வச்சு பார்த்துக்கலாம். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் மர்ஜபிள் ஹீப் இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு இம்ப்ளிமெண்டேஷனையும் நம்ம மர்ஜ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு டெம்பரரி ஸ்டோரேஜ் லைக் டிஸ்க் ஷெடியூலிங்கும் CPU ப்ரோக்ராமிங் நமக்கு இங்கே என்னவாக இருக்கும் அப்படின்னா இட் டேக்ஸ் டூ மச் ஆஃப் டைம் ஆஸ் வெல் அஸ் இட் டேக்ஸ் டூ மச் ஆஃப் ஸ்டோரேஜ் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதில் அடுத்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இந்த பைனாமியல் ஹீப் அப்படிங்கிறது தான் பெஸ்ட். இப்போ நார்மல் ஹீப் மெத்தட் பண்ணுறோம் அப்படின்னா பைனாமியல் இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு என்ன பண்ணிக்கும், பைனாமியல் கான்செப்ட்ஸில் எடுத்துருக்கோம். அப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரூட் அந்த கான்செப்டை இங்கே என்ன பண்ணிக்கும், பைனாமியல் ஹீப் வந்து அப்ளை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த பைனாமியல் ஹீப் வேறு எதுக்கெலாம் நமக்கு அவைலபிள், இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தோன்னா அப்படின்னா அட்வான்டேஜஸாக நான் சொன்னேன் அப்படின்னா இந்த பைனாமியல் ஹீப் வந்து ஒவ்வொரு டைமும் நமக்கு என்னவாக இருக்கும், இட் இஸ் பெஸ்ட்டு ஃபார் அவர் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம் நம்மளோட பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி கான்செப்ட் வச்சு, லைக் நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம அல்காரிதம்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம், ஃப்ளையட் வார்ஷெல், பெல்மன் போர்டு, ஃபோக் ஃபல்கசன், கிரீடி, அதே மாதிரி டிபி டைனமிக் ப்ரோக்ராமிங், டைனமிக் டிவைட் அண்ட் கான்க்யூர். கரெக்டாக? இப்போ இதில் ஒரு ஐடியாஸ் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கிறோம். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறோம். அப்போ ஃப்ளையட் வார்ஷெல்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் பேஸ் பார்த்து எல்லா பேஸும் என்னவாக இருக்கணும், பார்த்துருக்கணும். அதேமாதிரி இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா பிக் ஆஃப் பீஸ் கியூப். அடுத்தது பெல்மன் போர்டு. ஸோ பெல்மன் போர்டு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் சோர்ஸு அண்ட் இதில் வந்து நெகட்டிவ் வந்து நமக்கு எடுத்துக்கும். அப்போ பிக் ஆஃப் V இன்ட்டு E. ஸோ V இன்ட்டு E அப்படிங்கிற வேர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தோன்னா ஃபோர்ட் ஃபல்கர்சன். ஸோ ஃபோர்ட் ஃபல்கர்சனில் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுவோம், மேக்ஸிமம் ஃப்ளோ. கரெக்ட். அப்போ மேக்ஸிமம் ஃப்ளோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிக் ஆஃப் E இன்ட்டு ஃப்ளோ. எவ்வளோ ஃப்ளோ எனக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு, ஸோ அந்த ஃப்ளோவை நம்ம என்ன பண்ணிப்போம், ஃபோர்ட் ஃபல்கர்சனில் எடுத்திருப்போம். அடுத்தது க்ரீடி ஆப்டிமல். ஸோ க்ரீடி ஆப்டிமல் அப்படிங்கும்போது பெஸ்ட்டு லோக்கல் டெசிஷன், எவ்வளோ லோக்கல் டெசிஷன்ஸ் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கும். அண்ட் இட் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் நாட் ஆல்வேஸ், நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துல நடந்திருக்கும். அடுத்து டிபி டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் பார்த்தோம் அப்படின்னா ஓவர்லேப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ், நமக்கு அந்த சப் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், ஓவர்லேப் பண்ணிடும். டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா இட் வேரிஸ் அ லாட். ஓகேவா? அண்ட் இந்த டிபி டைனமிக் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டிஸ்க் ஷெடியூலிங் சொன்னோமோ அப்போ இந்த இடத்துல பைனாமியல் ஹேஷிங்கும் நமக்கு நடக்கும். ஸோ ஹேஷிங் டெக்னிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரிகர்ஷன் கான்செப்ட் இங்கே எனக்கு நடக்கும். ஸோ அப்போ ரிகர்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போது ரிகர்ஷன் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஐட்ரேஷன் ரிகர்ஷன் கான்செப்ட் வந்து பார்ப்போம் அல்காரிதமெட்டிக் கான்செப்ட்டில். இப்போ ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அல்காரிதமெட்டிக் மெத்தட் இல்லை அல்காரிதமெட்டிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அல்காரிதமெட்டிக் ஸ்ட்ராட்டஜிங்கும் போது நான் என்னென்ன கரெக்ஷன் வச்சுருக்கிறேன், என்னென்ன ப்ராப்ளமேட்டிக் கரெக்ஷன்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அல்காரிதமெட்டிக்கில் எரர் அப்படின்னு சொல்லிட்டு டைப்போ எரர் அப்படின்னு சொல்லிடும். ஸோ அந்த டைப்போ எரரை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிவைட் அண்ட் கான்க்யூர். ஸோ டிவைட் அண்ட் கான்க்யூரில் என்ன பண்ணணும்னா இட் ஸ்ப்ளிட் ப்ராப்ளம்ஸ் ரிகர்சிவ்லி. நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஸ்ப்ளிட் பண்ணிட்டே இருக்கும். திருப்பி அது என்ன பண்ணிகிட்டு இருக்கும், நம்மளோட ப்ராப்ளமை ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டியில் லாக்ரிதமிக் ஆர் மல்டிப்ளிகேட்டிவ். அப்போ இங்கே நமக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா லாக்ரிதமெட்டிக் பேட்டர்னில் இருக்கும். நமக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி இல்லை ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது இங்கே நமக்கு ரொம்ப இருக்காது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட டிஸ்கஷன்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. பட் என்னெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எப்படி படிக்கணும் அப்படின்னா பார்ட் ஏ எடுக்கிறீங்க அப்படின்னா பார்ட் ஏயில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதில் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸுங்க வந்து நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்குறோம். அண்ட் அல்காரிதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அல்காரிதம் மெத்தடும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா நோட்ஸில் கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம நோட்ஸை போயிட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்ட் பியில் பார்த்தோம் அப்படின்னா ஹேஷிங் டெக்னிக்ஸும் ஹீப்பும் நம்ம கொடுத்துருக்குறோம், பைனரி ஹீப்பும். ஸோ அப்போ அதில் வந்து பிரெட் டெப்த் ஃபஸ்ட்டு நம்ம அதே மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் இல்லை இன்ஃபிக்ஸ். அதை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர்னு கேட்காம இன்ஃபிக்ஸு, ப்ரிஃபிக்ஸு, போஸ்ட் ஃபிக்ஸ் இந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் இந்த இதில் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அல்காரிதம். இந்த நம்ம இப்போது ரிவிஷனில் பார்த்தோம்ல அந்த எல்லா அல்காரிதமும் என்ன லைட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இல்லை அதில் அட்வான்டேஜ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகும், வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் தட், அண்ட் தென் ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த அந்த ரிவிஷன் டேபிளை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு இந்த பார்த்த வீடியோஸும் சொன்ன யூனிட் 2வும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க, நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஈஸி ப்ரிப்பரேஷனை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.